மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது? குறிப்பாக டாஸ்மார்க் குறி வச்சு நிறைய நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தையும் தடுத்து நிறுத்தியிருக்கா சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பார்க்கும்போது? அதாவது விஜயனுடைய ஆட்சியில் ஏற்பட்ட முதல் கரும்புள்ளி வந்து அந்த ஜோதிடருக்கு கொடுத்த அந்த அரசு பதவி. அதற்கப்புறம் எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அதை அவர் திரும்ப வாங்கிட்டார். ஆனாலும் அந்த கரும்புள்ளியை எத்தனை காலமானாலும் அதை அழிக்க முடியாது. ரொம்ப பர்சனலாக சொன்னீங்கன்னா விஜய் மீது வைத்த நம்பிக்கையில் வந்து ஒரு பெரிய கீறலே ஏற்பட்டுச்சு அந்த சம்பவம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும். முக்கியமாக அந்த டாஸ்மாக் விவகாரத்தில் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் தொடர்ந்து முன்வைக்கிறது என்ன அப்படின்னா இந்த டாஸ்மாகினுடைய வேலை நேரத்தை குறைங்கன்னு சொல்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெறுமனே கடைகளுடைய எண்ணிக்கையை குறைத்தால் மட்டும் போதாது. அதனுடைய வேலை நேரத்தை குறைச்சா தான் அந்த குடிநோயாளிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும். எதிர்காலத்தில் குடிநோயாளிகள் உருவாகாமல் தடுக்க முடியும். அதனால் அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து தொடர்ந்து கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் பரந்தூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது பரந்தூர் மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அங்கேயே போய் நான் உங்களோடு நிற்பேன்லாம் சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவரால் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை பேசுவாங்க. ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அதற்கு மாறான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தாகணும். ஏன்னா அரசனுடைய முடிவு அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பரந்தூர் விவகாரத்தில் விஜய் வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாரு, எப்படி தடுக்க போகிறாருங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக அந்த நிலையெடுப்பு வேலைகள் தொடங்கி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30-40% நிலங்கள் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை இந்த இடத்துல ஏர்போர்ட் வரக்கூடாது, இன்னொரு இடத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு ஒன்றிய அரசு எப்படி வந்து உடன்படும் அப்படிங்கிறது தெரியல. இது வெறுமனே மாநில அரசின் கையில் மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நில எடுப்பில் தான் இவங்களுடைய உதவி தேவைப்படும். மற்றபடி முழுக்க அது அவர்களுடைய ப்ராஜெக்ட் அது. அதனால் அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இவர் செய்கிற இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து அடடா தாவே காட்சி சூப்பராக இருக்குது நம்ம ஒரு 100 மார்க்கு போட்டுற முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க ஒரு ஆரம்ப ஜோறு அப்படிதான் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. நம்ம கடந்த திமுக ஆட்சியிலே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாலின் முதல்வரான பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அடடா பிரமாதமாக இருக்கே அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு நம்ம மார்க் போடணும் அப்படின்னா நிஜமாகவே கொஞ்சம் பொறுத்திருப்பது தான் சரியாக. ஓகே. இப்போ கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு விஜய் அவர்கள் போகிறதா இருந்துச்சு. இப்போ நான் க்ரௌடு ஜாஸ்தியாகும் சொல்லி போகலை. ஆனால் இன்னொரு நாள் திருவனந்தபுரத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கேயும் இப்போ வந்து தாவேக்காவுக்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கட்சி பெரிதாகிட்டு இருக்கா? ஏன்னா கேரளாவில் அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிதாகுமா? நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாவேக்கா வந்து ஒரு மாநில கட்சியாக இப்போது தொடங்கப்பட்டாலும் எனக்கு தெரிஞ்சு விரைவில் வந்து அது ஒரு அகில இந்திய கட்சியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் நடிகராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மாசு இருக்கோ அதே அளவுக்கு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. இப்போ அரசியல் கட்சி தலைவரானதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது வட இந்தியாவுக்கும் நகருது. இப்போ நம்ம முதல்ல பேசின மாதிரி வட இந்திய மக்களும் அவர் இன்னைக்கு அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வளருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல் கட்டமாக கேரளாவிலிருந்து அது தொடங்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அப்படி கேரளாவில் இந்த கட்சி வந்து வளர்வதுங்கிறது தாவேக்காக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது எதிர்காலத்தில் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததற்கு காரணமே தமிழ்நாட்டில் தாவேக்கா வச்சு நம்ம வண்டியை ஓட்டலாங்கிறது இல்லை. தாவேக்காவோடு இப்போ இணைந்தோம்னா அது கேரளா ஆந்திராவிலையும் நமக்கு கை கொடுக்குங்கிற அந்த கால்குலேஷன் தான். அதனால அது வந்து ஒரு சரியான விஷயம்தான். இன்னொரு கருத்தும் போயிட்டு இருக்கு. 6 மாதம் தாங்காது தாவேக்கா ஆட்சி அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய அந்த எம்எல்ஏக்கள்கிட்ட பேசும்போது கூட சீக்கிரம் ஆட்சி கலைஞ்சிரும், பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது இது வந்து ஆரூடமோ அல்லது இவர்கள் பெரிய அரசியல் ஞானி அந்த அனுபவத்தில் அவங்களுடைய ஞானக்கண்ணில் பார்த்து சொல்கிற விஷயமாவோ நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைத்திருந்தால் அது 5 வருடங்களை நிறைவு செய்திடும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அன்னைக்கு வந்து யாருமே ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. 6 மாதத்தில் போய்டும் 7 மாதத்தில் போய்டும் சொல்ல முடியாது.
தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். என்ன கிட்டத்தட்ட திமுகவுடைய கூட்டணி கட்சிகளின் தயவில் இருக்கிற ஒரு மந்திரி சபை. விசிகாவாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், வேறு வழி இல்லாமல் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் இன்னும் நீடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே அமைச்சரவைக்குள்ளே அவங்க போகவும் இல்லை. அதனால எனி டைம் வந்து அவங்க நடையை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிச்சயமாக தாவேகா அமைச்சரவை வந்து ஆட்சி வந்து கவிழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுகவை பிளவுபடுத்தி அதிலிருந்து 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நியாயப்படி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படணும். அதுதான் சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தா அவங்க பதவிக்கு வந்து ஆபத்து இல்லை. அதுக்கு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய பதவி பறி போகும். ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜேசிடி பிரபாகர் கையில தான் அந்த விஷயமே இருக்கு. அவருக்கும் எடப்பாடிக்கும் வந்து ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். ஏன்னா எடப்பாடி மீது அதிருப்தியில ஒரு ஓபிஎஸ் பக்கம் போனாரு. அப்புறம் ஓபிஎஸ் இல்லாத ஓட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதிமுகவுக்கு போக ட்ரை பண்ணாரு. எடப்பாடி வந்து அவர் அங்கீகரிக்கல. அதனால இவர் தாவேகாவுக்கு போனாரு. ஸோ இன்னைக்கு சபாநாயகர் இருக்கையில் இருக்காரு. அப்போ எடப்பாடிக்கு சாதகமாக எந்த முடிவையும் அவர் எடுக்க மாட்டார். ரெண்டாவது, இந்த 25 எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அப்ப இவங்களை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவே தேவையில்லை. ஸோ அப்படி ஒரு சூழலும் தமிழக அரசியலில் உருவாகும். அதுல மாற்றமே இல்லை. அப்படி உருவான பிறகு சபாநாயகர் இந்த 25 பேருடைய பதவிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தீர்ப்பு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. ஒருவேளை கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த 25 பேருடைய பதவி செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்தா கண்டிப்பாக தாவேகா அமைச்சரவை கவிழும். ஸோ இதுதான், இப்படி நடந்தா இப்படி நடக்கும், இப்படி நடந்தா இப்படி நடக்குங்கிறது ஒரு கணிப்பு, ஒரு அனுமானம். அந்த அடிப்படையில் அவர் சொல்றதா நினைச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய தோல்வி வரும்போது அந்த தொண்டர்கள் வந்து அப்படி சோர்ந்து போயிடுவாங்க. அப்ப அவங்கள வந்து நீங்க உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் எல்லாம் காட்டுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஆசை வார்த்தையை கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கருப்பு படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் கருப்பு படம் முதல் நாள் வந்து ஒரு 30 கோடி வசூல் பண்ணதா சொல்கிறாங்க. பட் நம்ம விசாரித்த வகையில் ஒரு 22 கோடிங்கிற மாதிரி ஒரு நம்பர் சொல்கிறாங்க. பட் நம்பர் என்னவாக இருந்தாலும் சூர்யா ரசிகர்களுக்கு அந்த படம் ஒரு பிடித்தமான படமாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் காமன் ஆடியன்ஸ்கிட்ட 2 கருத்து இருக்குது. அந்த கங்குவாவை பார்த்து அந்த மைண்ட் செட்டோட போனவர்களுக்கு இந்த படம் ஒரு சர்ப்ரைஸ் தான், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் கொஞ்சம் அறிவோடு படம் பார்ப்பவர்களுக்கு இந்த படம் வந்து ஒட்டலை. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூர்யாவே இல்லை, இது சூர்யாவே கேமியோங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி ஞாயிறு வரைக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய வசூல், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் பொதுவாகவே ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எப்போ தீர்மானிக்கப்படும் அப்படின்னா இந்த திங்கள் செவ்வாய் புதன்லாம் எப்படி வசூல் பண்ணுதுங்கிறத வச்சு தான் அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால 3 நாட்கள் அந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத வச்சு தான் அதனுடைய வெற்றியை நம்ம அளவிட முடியும். ஓகே, டிசியோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ரத்தம் தெரிக்கிறதா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, ரத்தம் இப்படி தெரியுது இப்படி தெரிக்குதுன்னு. இது ஏதோ பாக்கெட்டை வச்சு பிரித்து விட மாதிரி அவ்வளோ ரத்த காட்சிகள், அது இல்லாமல் நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக சினிமா வேறு மாதிரி மாறிட்டு இருக்காங்க. சினிமா மாறலை, இவர்கள் சினிமாவை அப்படி மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருந்தது. என்ன கேட்டால் இந்த மாதிரி படங்களை எல்லாம் தடை செய்யணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கு இந்த இளைய தலைமுறை வந்து நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இது போன்ற படங்கள்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? இன்னைக்கு கூட பாருங்கள், ஒரு 2 பேர் சின்ன பசங்க அவங்கள வீடு பூந்து வந்து ஒரு கும்பல் கொலை செய்ததாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நிச்சயமாக சினிமாவை தவிர வேறொன்றும் காரணம் இருக்க முடியாது. இப்போ சினிமாவில் ஒரு வில்லனை வந்து ஒரு ஹீரோ போட்டு தள்ளுறான், இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி சத்தக்குன்னு குத்துறான்னா அதை பார்க்கும்போது அடரா நமக்கு கூட ஒரு எதிரி இருக்கான்ல, அவனை இதே மாதிரி நம்ம போட்டா என்னன்னு தானே அவனுக்கு தோணும். ஸோ இப்படித்தானே இந்த படங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அதுவும் சினிமாவில் நம்ம கடந்த காலங்களில் எத்தனையோ வன்முறை படங்களை எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவர்கள் முக்கியமாக அந்த டைரக்டர் அருண் மாதேஸ்வரன், அவர் வந்து உண்மையிலே ஒரு திரைப்படத்துறையின் தீய சக்தி. அவரெல்லாம் இந்த திரைப்படத்துறையிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஆள். அவரை நான் இதுக்கு முன்னே பார்த்ததில்லை, தனிப்பட்ட முறையில் அவருக்கு நமக்கு எந்த பழக்கமும் இல்லை. ஆனால் ஒரு திரைப்பட இயக்குனராக அவருடைய படங்களை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அவர் வந்து மிக மிக தவறான நபர். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ், அவருடைய ரசனையும் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒரு இயக்குனராக அவர் எடுக்கிற படங்களிலும் வன்முறை மேலோங்கி இருக்கு. ஒரு நடிகராக அவர் அறிமுகமாகிற படத்துலையும் அதே மாதிரி இருக்குங்கும்போது உண்மையிலே பெரிய
வருத்தத்தை கொடுக்குது. இந்த படங்களை மக்கள் புறக்கணிக்கணும். ஓகே, ஆனால் ஒரு படமா பாருங்க, அதை வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இளைஞர்கள் படமாக பார்ப்பதில்லை, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க போன தலைமுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வந்ததற்கு காரணமே ரஜினிகாந்த் தான். அவர் சும்மா சிகரெட்டை குடிச்சிருந்தா எவனும் குடிச்சிருக்க மாட்டான். அதால் வச்சுட்டு புகையை சுருளாக விடுறது, வெளியில் போன புகையை உள்ளரை இழுக்கிறது, அந்த சிகரெட்டை அப்படி மடித்து உள்ளது வெளியில் எடுக்கிறது, அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய மேஜிக் பண்ண பிறகு அது மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு தோன்றி அந்த பழக்கத்துக்கு அவங்க ஆட்பட்டாங்க. இன்றைய படங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வன்முறை வந்து அந்த மாதிரி இருக்கு. அதை ஒரு சம்பவமாக காட்டுறது இல்லை, அதை ரொம்ப குளோரிஃபை பண்ணுறது. அதை பார்க்கும் போதே நம்மளும் பண்ணணும், நம்ம பண்ணா என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்டுகிற அளவுக்கு ஒரு படம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது பார்வையாளன்ட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் உண்மை. அவன் அது சினிமாவை பார்த்துட்டு போயிட மாட்டான். சினிமாவை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு அவனுக்கு தோணும். அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம்.